வணக்கம். என் பேர் அஞ்சலி. மிக நன்றி இன்னைக்கு க்ரோவித் கினாராவோட ஒர்க் ஷாப் ஜாயின் பண்ணதுக்கு. இன்னைக்கு நம்மளோட ஒர்க் ஷாப்ல 2 வகையான மார்க்கெட் பிளேசஸ் கவர் பண்ண போறோம். ஒண்ணு வந்து இந்தியா மார்ட், இன்னொன்னு வந்து எம்எஸ்எம்இ குளோபல் மார்ட். ஆன்லைன் மார்க்கெட் பிளேசஸ் இந்த மாதிரி எப்படி உங்களோட சேல்ஸ இம்ப்ரூவ் பண்ணும், அதுல எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம், அதுல என்ன வகையான டூல்ஸ் எல்லாம் இருக்கு நிறைய பையர்ஸ் உங்களோட ப்ராடக்ட்ஸை வாங்குறதுக்கு. அண்ட் அதே மாதிரி எம்எஸ்எம்இ குளோபல் மார்ட்டுக்கும் நம்ம வந்து கவர் பண்ணுவோம் இன்னத்தோட ஒர்க் ஷாப்ல. நாங்க பண்ண ஆராய்ச்சியில என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 80% எம்எஸ்எம்இஸ் இந்த மாதிரி ஆன்லைன் மார்க்கெட் பிளேசஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா அதுல வந்து ஹையர் சேல்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுல வந்து 70% ஹையர் ப்ராஃபிட்ஸும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த 3-4 வருஷத்துல அட்லீஸ்ட் 6 மில்லியன் அடிஷனல் எம்எஸ்எம்இஸ் வந்து இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஜாயின் பண்ணி விற்க போறாங்க அண்ட் வாங்கவும் போறாங்க. இந்த மாதிரி ஆன்லைன் மார்க்கெட் பிளேசஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணா என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு? நம்ம முன்னாடி ஸ்லைட்ல பார்த்த மாதிரி சேல்ஸ் வந்து பூஸ்ட் ஆகும். ஏன்னா நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து ஜஸ்ட் நம்ம இருக்கிற லொகேஷன்ல மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லா இருக்கிற கஸ்டமர்ஸை ரீச் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி ஆன்லைன் மார்க்கெட் பிளேசஸ்ல எக்ஸ்போர்ட் பண்ண நிறைய சான்சஸும் இருக்கு. செகண்ட்லி வந்து இந்த மாதிரி ஆன்லைன் மார்க்கெட் பிளேசஸ்ல ரெஜிஸ்டர் பண்றது வந்து ஃப்ரீ ஆப்ஷன்ஸும் இருக்கு அண்ட் லோ காஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன்ஸும் அவைலபிளா இருக்கு. அண்ட் ஆன்லைன் மார்க்கெட் பிளேசஸ்ல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணா நம்மளோட கம்பெனி பிசினஸ் அண்ட் ப்ராடக்டோட கிரெடிபிலிட்டியும் ட்ரஸ்டும் ரொம்ப ஜாஸ்தி ஆகும் இந்த ஆன்லைன் மார்க்கெட் பிளேசஸ்ல. நம்ம பேசின மாதிரி 2 ஆன்லைன் மார்க்கெட் பிளேசஸ் இன்னத்தோட ஒர்க் ஷாப்ல நம்ம கவர் பண்ண போறோம். ஒன்னு வந்து இந்தியா மார்ட், ஒரு பிரைவேட் கம்பெனி, ஒரு பிரைவேட் ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ். அண்ட் செகண்ட் ஒன் வந்து எம்எஸ்எம்இ குளோபல் மார்ட், இது வந்து கவர்மெண்ட் செட்டப் பண்ண ஒரு ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்தியா மார்ட்டை பத்தி கத்துக்கலாம். ஏன் நீங்க வந்து இந்தியா மார்ட் வந்து சூஸ் பண்ணணும்? இந்தியா மார்ட்ல வந்து 194 மில்லியன் ரெஜிஸ்டர்ட் பையர்ஸ் இருக்காங்க. அப்படின்னா நம்மளோட கஸ்டமர் பேஸும் அவ்வளோ ஜாஸ்தி ஆகும் இந்தியா மார்ட் வழியா. செகண்ட் ஒன் வந்து பிசினஸஸ் வந்து எப்படி வெரிஃபை ஆகி எக்ஸ்போர்ட் பண்ணலாம்க்கும் அதுக்கும் இந்தியா மார்ட்ல நிறைய இன்ஃபர்மேஷன் அவைலபிளா இருக்கு. அண்ட் உங்கள்கிட்டேருந்து வாங்குறதுக்கு எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸ்ல இருந்தும் அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸும் இருக்காங்க இந்தியா மார்ட்ல. மூணாவது வந்து ஒரு 60% B2B டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இப்பெல்லாம் இந்தியா மார்ட்ல தான் நடக்குது. அப்படின்னா இப்போ நிறைய மார்க்கெட் பிளேசஸ் இருக்கு. நீங்க வந்து ஒரு பிசினஸ் அண்ட் இன்னொரு பிசினஸ்க்கு நீங்க விற்கிறீங்கன்னா இந்தியா மார்ட் மாதிரி ஒரு இடத்துல வித்தா அட்லீஸ்ட் ஒரு 60% டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அங்கதான் நடக்குது. இன்னும் 3 அட்வான்டேஜஸ் என்னன்னா, நீங்க வந்து இந்தியா மார்ட்ல இருந்து வாங்குறீங்கன்னா ஒரு 80 லேக் சப்ளையரோட கனெக்ட் பண்ணலாம். அண்ட் செகண்ட்லி என்னன்னா 97% எம்எஸ்எம்இஸ் இந்தியா மார்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களோட விசிபிலிட்டியை ஜாஸ்தி ஆக்கியிருக்காங்க. தட் இஸ் நீங்க வந்து இப்போ இன்னும் நிறைய கஸ்டமர்ஸுக்கு விசிபிளா இருப்பீங்க. அண்ட் அந்த விசிபிலிட்டினால உங்களோட சேல்ஸும் ப்ராஃபிட்ஸும் ஜாஸ்தியாக நிறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் மூணாவது வந்து யூனிக் பிசினஸ் என்கொயரிஸ், தட் இஸ் எவ்வளோ யூனிக்கா பையர்ஸ் உங்களை ரீச் பண்றாங்க. அது வந்து 93 மில்லியன் யூனிக் என்கொயரிஸ் எவ்ரி இயர் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம இந்தியா மார்ட்ல எப்படி ஒரு ஃப்ரீ செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம்னு கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட லேப்டாப்ல இருக்கிற கம்ப்யூட்டர்ல இருக்கிற ப்ரௌசரோ இல்ல உங்களோட மொபைல் ப்ரௌசர்லயோ seller.indiamart.com டைப் பண்ணுங்க. உங்க மொபைல்ல இது பண்ண போறீங்கன்னா ப்ரௌசர் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்க வந்து கூகுள் பிளே ஸ்டோர் கூட யூஸ் பண்ணலாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல இந்தியா மார்ட் ஒரு அப்ளிகேஷன் அவைலபிளா இருக்கு. ஸோ அங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர் போயிட்டு உங்களோட அந்த இந்தியா மார்ட் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்க. அதை டவுன்லோட் பண்ணா இந்த மாதிரி தான் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிட்டு ஓபன் பண்ணுங்க. அந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ண அப்புறம் இல்லாட்டி ப்ரௌசர்ல ஓபன் பண்ண அப்புறம் இந்தியா மார்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 5 ஸ்டெப்ஸ் இருக்கு, ஒரு 5 செக்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் அக்கௌண்ட் செக்ஷன், செகண்ட் வந்து உங்களோட பிசினஸ் டீடைல்ஸ் போடுறதுக்கு ஒரு செக்ஷன், மூணாவது வந்து உங்க அட்ரஸ் என்டர் பண்ண ஒரு செக்ஷன், நாலாவது உங்களோட ப்ராடக்ட்ஸை பத்தி சொல்றதுக்கு ஒரு செக்ஷன், அண்ட் அஞ்சாவது ஜிஎஸ்டி இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா அதையும் ஆட் பண்றதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும். அதுக்கு எப்படின்னா ஐதர் உங்களோட ப்ரௌசர்ல இல்லாட்டி அந்த அப்ளிகேஷன்ல ரைட் ஹேண்ட் டாப் கார்னர்ல ஒரு குட்டி பாக்ஸ் வரும். அந்த குட்டி பாக்ஸ்ல உங்களோட மொபைல் நம்பரை ஃபுல்லா என்டர் பண்ணுங்க. அதை என்டர் பண்ணிட்டு ஸ்டார்ட் செல்லிங்னு செலக்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் செல்லிங் செலக்ட் பண்ண அப்புறம் உங்களோட மொபைல் போனை செக் பண்ணுங்க. அதுல வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை திருப்பி உங்களோட ப்ரௌசர்லயோ மொபைல் அப்ளிகேஷன்லயோ என்டர் பண்ணுங்க. அதை என்டர் பண்ண அப்புறம் ரெஜிஸ்டர் ஃபார் ஃப்ரீயை செலக்ட் பண்ணுங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களை எடுத்துட்டு போகும். அடுத்த செக்ஷன்ல வந்து பிசினஸ் டீடைல்ஸ் என்டர் பண்ணணும். இங்க வந்து 3 வகையான டீடைல்ஸ் என்டர் பண்ணணும். முதல் வந்து உங்களோட பேர், செகண்ட் வந்து உங்களோட கம்பெனி பேர், ரெஜிஸ்டர்ட் கம்பெனி பேர் என்ன இருக்கோ அதை என்டர் பண்ணணும். அண்ட் மூணாவது வந்து கம்பெனி இமெயில் ஐடி இருந்ததுன்னா இங்க என்டர் பண்ணணும். அப்புறம் அதை என்டர் பண்ணின அப்புறம் வெரிஃபை இமெயிலை வந்து செலக்ட் பண்ணணும்.
நீங்க உங்க இமெயில் ஐடிய என்டர் பண்ணிட்டு வெரிஃபை இமெயில் ஆப்ஷனை செலக்ட் பண்ணா உங்களோட இமெயில்ல இந்த மாதிரி ஒரு இமெயில் வரும் சேயிங் தட் இப்போ வந்து உங்களோட இமெயில் ஐடி வெரிஃபை பண்ணியாச்சு. நீங்க திருப்பியும் இந்தியா மார்ட் ப்ரௌசரோ இல்ல உங்க மொபைல் அப்ளிகேஷனுக்கோ வந்தா அடுத்தது வந்து அடுத்த செக்ஷன் வந்து அட்ரஸ் டீடைல்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். இங்க வந்து உங்களோட பிசினஸ் அட்ரஸ் டீடைல்ஸ் ஆட் பண்ணணும். ஒன்னு வந்து உங்க பின்கோட், செகண்ட் வந்து சிட்டி நேம் அண்ட் தேர்ட் வந்து என்ன ஸ்டேட் நேமோ அதை வந்து இங்க ஆட் பண்ணணும். நீங்க அடுத்த செக்ஷன்ல வந்து உங்களோட ப்ராடக்ட் டீடைல்ஸ் ஆட் பண்ணணும். இங்க வந்து உங்களோட எந்த ப்ராடக்டா இருந்தாலும் நீங்க வந்து ஆட் பண்ணலாம். இப்போ நீங்க மெட்டல் வாஷர் விற்கிறீங்கன்னா அதை ஆட் பண்ணலாம். இல்லாட்டி ஏதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், ஆட்டோ காம்பனன்ஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸ், டெக்ஸ்டைல் என்ன விற்கிறீங்களோ அதை வந்து இந்த செக்ஷன்ல நீங்க வந்து போட்டோஸ் போடலாம். போட்டோஸ் போடுறது தவிர அந்த ப்ராடக்டோட பேரும் அந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷனும் எவ்வளவு டீடைல்டா நீங்க ஆட் பண்ண முடியுமோ அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களோட பயர்ஸ்க்கு. உங்களை மாதிரி செல்லர்ஸை கண்டுபிடிக்க உங்களை மாதிரி செல்லர்ஸை கான்டாக்ட் பண்ண. இது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் எப்படி லிஸ்ட் பண்ணணும்னு. ஸோ இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் நேம் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு, கம்பெனி பேர் இருக்கு, அப்புறம் லேப் மெஷின் தட் இஸ் ப்ராடக்ட் என்னன்னே அந்த பேர்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் அது தவிர பிரைசிங் ரொம்ப கிளியரா போட்டிருக்காங்க. அது தவிர வேற என்னெல்லாம் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா ஹைட் கொடுத்துருக்காங்க, என்ன கலர், என்ன மாதிரி லேப் மெஷின், எவ்வளவு டீடைல்டா நம்ம கொடுக்குறோமோ அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்மளோட பையர்ஸ்க்கு. அண்ட் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனும் ஒரு நல்ல ஒரு 1 பேராகிராஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த செக்ஷன்ல என்ன பண்ணுவீங்கன்னா அந்த பிளஸ் சைனை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஒரு பிளஸ் சைன் கிளிக் பண்ணி ஒரு ப்ராடக்ட் இமேஜையும் நீங்க ஆட் பண்ணலாம். அந்த பிளஸ் சைனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மொபைல் போன்ல உங்களோட கேலரிக்கு எடுத்துட்டு போகும். அண்ட் உங்களோட லேப்டாப் ஒரு கம்ப்யூட்டர்ல நீங்க எங்க இமேஜஸ் ஸ்டோர் பண்ணிருக்கீங்களோ அங்க எடுத்துட்டு போகும். அண்ட் அங்கேருந்து நீங்க வந்து உங்களோட இமேஜஸ் எடுத்து ஆட் பண்ணலாம். இங்க இமேஜஸ் வந்து ஹை கிளாரிட்டியா இருக்கணும் அண்ட் பிளர்டா இருக்கக்கூடாது. பிளர்டா இருந்துச்சுன்னா நம்மள்ட்ட இருந்து வாங்குறவங்களுக்கு தெரியாது நம்ம என்ன விற்கிறோம். எவ்வளவு கிளியர் பிக்சர்ஸ் ஆட் பண்ண முடியுமோ அது வந்து நம்மள்ட்ட இருந்து வாங்குற பையர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த செக்ஷன்ல உங்க ப்ராடக்டோட பேர் ஆட் பண்ணுங்க. உங்க ப்ராடக்டோட பேர் வந்து இங்க வந்து ஒரு டிராப் டவுன் மெனு மாதிரி வரும். நீங்க எழுதர்ச்சியே வந்து சிலப்போ ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். அப்படி உங்களோட ப்ராடக்ட் பேர் இங்க இல்லைன்னா நீங்க வந்து நீங்களே உங்களோட ப்ராடக்ட் பேரை ஆட் பண்ணலாம் இந்த செக்ஷன்ல. உங்களோட ப்ராடக்ட் பேர் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட ப்ராடக்ட் பேர் வந்து இங்க லிஸ்டடா இல்லைன்னா இந்தியா மார்ட்ல உங்களோட ப்ராடக்ட் பேரை நீங்களே கிரியேட் பண்ணி ஆட் பண்ணலாம். அண்ட் உங்களோட ப்ராடக்ட் பேரை நல்ல அக்யூரேட்டா கிளியரா எழுதினா பையர்ஸ்க்கு உங்களை மாதிரி செல்லர்ஸ் ரீச் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்த செக்ஷன் வந்து உங்களோட ஜிஎஸ்டி டீடைல்ஸ் செக்ஷன். இந்த செக்ஷன்ல வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி இருந்தா ஐ ஹேவ் ஜிஎஸ்டி நம்பரை செலக்ட் பண்ணுங்க. அப்படி செலக்ட் பண்ணா கீழே வந்து ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஓப்பன் ஆகிற பாக்ஸ்ல உங்களோட ஜிஎஸ்டி நம்பரை என்டர் பண்ணுங்க. உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் இல்லைன்னா கீழே இருக்கிற ஆப்ஷன் ஐ டோன்ட் ஹேவ் ஜிஎஸ்டி ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அதை செலக்ட் பண்ணா கீழே ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அங்க வந்து உங்களோட பேன் நம்பர் என்டர் பண்ணுங்க. அப்புறம் ஸ்டார்ட் செல்லிங் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதான் உங்களோட லாஸ்ட் ஸ்டெப் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ல. ஸ்டார்ட் செல்லிங் செலக்ட் பண்ண அப்புறம் உங்களோட ஃபுல் ப்ரொஃபைல் செட்டப் வந்து கம்ப்ளீட் இந்தியா மார்ட்ல. உங்களுக்கு இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒரு மெசேஜ் கிடைக்கும் இந்தியா மார்ட்ல. ஓகே, இப்போ உங்களுக்கு ஏதாவது கேள்வி ஏதாவது இருந்ததுன்னா நம்மளோட சாட் பாக்ஸ்ல வந்து என்டர் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு இப்போ கேள்வி இல்லைன்னா எண்ட் ஆஃப் த செஷன்ல கூட நீங்க அன்மியூட் பண்ணி என்கிட்ட என்ன வேணா கேட்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரீ செல்லரா ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு இந்தியா மார்ட்ல. அடுத்தது வந்து நம்ம எப்படி ஃப்ரீயா வெரிஃபிகேஷனும் பண்ணலான்னு கத்துக்கலாம். நம்ம வெரிஃபிகேஷன்னா என்னது? வெரிஃபிகேஷன்னா உங்களை வந்து இந்தியா மார்ட் கம்பெனில இருந்து கூப்பிட்டு உங்களோட பிசினஸ் டீடைல்ஸ் அண்ட் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க இந்தியா மார்ட்ல இருந்து. ஸோ தட் பையர்ஸ் உங்களை ரீச் பண்றச்சே அது வந்து ஒரு ட்ரஸ்டட் செல்லர்னு நம்புறதுக்கு வெரிஃபிகேஷன் ஒரு ஃபீச்சரை வந்து இந்தியா மார்ட் வந்து செட்டப் பண்ணிருக்காங்க. வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு செல்லரா ஏன் இம்பார்ட்டன்ட் இந்தியா மார்ட்ல அண்ட் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா 3 வகையான பெனிஃபிட்ஸ். ஒன்னு வந்து பையர்ஸ் வந்து உங்களை நம்பி உங்கள்கிட்ட இருந்து வாங்கலாம். ஸோ கிரெடிபிலிட்டி அண்ட் ட்ரஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் வெரிஃபைட் செல்லரா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா இந்தியா மார்ட்ல. செகண்ட் அண்ட் தேர்ட் ரீசன் என்னன்னா உங்களோட விசிபிலிட்டி ஜாஸ்தி ஆகும். நீங்க வெரிஃபைட் செல்லர்னா யாராவது உங்களோட ப்ராடக்ட்ஸும் உங்க கம்பெனியும் தேடுறாங்கன்னா உங்களோட லிஸ்டிங் வந்து ஹையரா காமிக்கும் இந்தியா மார்ட்ல. அண்ட் அப்படி லிஸ்டிங் ஹையரா காமிச்சதுன்னா உங்களோட சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸும் அதிகமாக நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ வெரிஃபிகேஷனுக்கு என்ன பண்ணணும்னா seller.indiamart.com டைப் பண்ணிட்டு உங்களோட ப்ரௌசர்லயோ இல்லாட்டி உங்க மொபைல் அப்ளிகேஷன் போயிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க அண்ட் இமெயில் ஐடி என்டர் பண்ணுங்க. அண்ட் இதுக்கு வந்து ஒரு ஓடிபி கிடைக்கும். அந்த ஓடிபியை வந்து திருப்பியும் உங்களோட மொபைல் ஆப்லயோ இல்ல வெப் ப்ரௌசர்லயோ என்டர் பண்ணுங்க. அதை என்டர் பண்ணி உள்ள போனப்புறம் உங்களோட ரெஜிஸ்டர் அக்கௌண்ட்டுக்கு போனப்புறம் கம்பெனி நேம் அண்ட் கம்பெனி அட்ரஸ் டீடைல்ஸை ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருந்ததா நம்ம முதல்ல ரெஜிஸ்டர் பண்றச்சே
கம்பெனி அட்ரஸ் ஃபுல்லா எடுத்துக்க மாட்டாங்க. ஜஸ்ட் பின்கோட், ஸ்டேட் டீடைல்ஸ் அண்ட் சிட்டி டீடைல்ஸ் எடுத்துப்பாங்க. பட் இங்க வந்து ஃபுல் கம்பெனி அட்ரஸ் நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ வெரிஃபிகேஷன் டைம்ல அவங்க வந்து கூப்பிட்டு உங்களை ரெஜிஸ்டர் பண்ணலாம். அண்ட் நீங்க அட்ரஸ் என்டர் பண்ற இடத்துல தான் உங்களோட பிசினஸ் இருக்குன்னு அங்க வந்து செக் பண்ணலாம். நீங்க ரெஜிஸ்டர்ட் செல்லரா இருந்தாலும் நீங்க எப்போலாம் இந்தியா மார்ட்ல லாகின் பண்றீங்களோ அப்பெல்லாம் ஒரு ஓடிபி வச்சுதான் நீங்க வந்து உள்ள லாகின் பண்ண முடியும். வெரிஃபிகேஷனுக்கு வந்து 3 ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒண்ணு வந்து உங்களோட நீங்க செல்லரா வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 வகையான ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களோட கேட்டலாக்ல விற்கணும். அண்ட் ரெண்டாவது வந்து வெரிஃபிகேஷன் கால் கிடைக்கும் உங்களுக்கு இந்தியா மார்ட் கம்பெனில இருந்து. அண்ட் அந்த வெரிஃபிகேஷன் கால்ல அவங்க என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் கேட்கறாங்களோ அதெல்லாம் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். யூஸ்வலா உங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ் அண்ட் பிசினஸ் டீடைல்ஸ் அண்ட் ப்ராடக்ட் டீடைல்ஸ் கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க இன் போன்ல. அண்ட் அது மட்டும் நீங்க பண்ணணும். இந்த 2 டீடைல்ஸ் பண்ணா உங்களோட வெரிஃபிகேஷன் வந்து ஃபாஸ்டா நடக்கும். இப்போ வந்து நம்ம இந்தியா மார்ட்ல எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு பார்த்தோம். அண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள செல்லரா போன அப்புறம் என்னெல்லாம் டூல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு 9 வெரைட்டிஸ் ஆஃப் டூல் இருக்கு. ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டூல் வந்து டேஷ்போர்ட். டேஷ்போர்ட் வந்து ஒரு சென்ட்ரலைஸ் பிளாட்ஃபார்ம் மாதிரி. அண்ட் அங்க வந்து நீங்க ஃபுல் விசிபிலிட்டி இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு வர என்கொயரிஸ், லீட்ஸ், அப்புறம் உங்களோட ப்ராடக்ட் லிஸ்டிங், உங்களோட பிசினஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றது எல்லாமே வந்து இந்த டேஷ்போர்ட்ல நீங்க வந்து மானிட்டர் பண்ணலாம், ட்ராக் பண்ணலாம் அண்ட் அனலைஸ் பண்ணலாம். அதே செல்லர் டூல்ஸ்ல உங்களுக்கு வந்து இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணியிருக்கும். 3 வகையான சர்வீசஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஃப்ரீ லிஸ்டிங், செகண்ட் ஒன் வந்து மந்த்லி பிளான் அண்ட் மூணாவது வந்து இயர்லி பிளான். இந்த 3 வகையான பிளான்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இப்ப நம்ம ஃப்ரீயா லிஸ்ட் பண்ணுவோம்னா உங்களோட பேசிக் கம்பெனி அண்ட் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கும் இந்தியா மார்ட்ல பையர்ஸ்க்கு உங்களை கண்டுபிடிக்க. செகண்ட் ஒன் வந்து விசிபிலிட்டி வந்து கொஞ்சம் இருக்கும், ஆனா அவ்வளோ இருக்காது. அண்ட் லீட் ஜெனரேஷன், உங்களுக்கு என்கொயரிஸ் வரதுக்கு இந்தியா மார்ட் வந்து உங்களோட கம்பெனியை ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு ஸ்மால் நம்பர் ஆஃப் என்கொயரிஸ் தான் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. செகண்ட் ஒன் வந்து மந்த்லி பிளான். இந்த மந்த்லி பிளான்ல வந்து நீங்க வந்து கம்பெனியா ஒரு 3000 rupees எவ்ரி மந்த் பே பண்ணணும். இதுல வந்து ப்ரீ பிளானோட கம்பேர் பண்ணா விசிபிலிட்டி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அண்ட் வெரிஃபைட் செல்லர் பேட்ச் வந்து கிடைக்கும் இதோட. ஸோ உங்களுக்கு உங்களோட கிரெடிபிலிட்டி, ட்ரஸ்ட் பையர்ஸோட ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அதனால உங்களுக்கு நிறைய பையர் என்கொயரிஸ் அண்ட் லீட்ஸ் வர சான்ஸ் இருக்கு. அண்ட் இதுல வந்து உங்களுக்கு உங்களோட ப்ராடக்ட் கேட்டலாக்ல எவ்வளவுலாம் ப்ராடக்ட்ஸ் இருக்கோ மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் நீங்க வந்து லிஸ்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் அட்வான்டேஜஸ் ஒரு மந்த்லி பிளான் இருக்கிறதுல. அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து இயர்லி பிளான். இயர்லி பிளான்ல நீங்க வந்து எவ்ரி இயர் 28,000 rupees பே பண்ணணும். அண்ட் இதுதான் மேக்ஸிமம் விசிபிலிட்டி கொடுக்கும் உங்களுக்கு. அண்ட் சர்ச் ரிசல்ட்ஸ்லயும் ஜாஸ்தியா காமிக்கும் உங்களை. அண்ட் இதுலயும் உங்களுக்கு வெரிஃபைட் செல்லர் பேட்ச் கிடைக்கும். நீங்க வெரிஃபைட் செல்லரை செப்பரேட்டா பண்ண வேண்டாம் ப்ராசஸ்ல. இந்த இயர்லி பிளான்லயே அது இன்க்ளூடடா இருக்கும். அண்ட் இந்த வெரிஃபைட் செல்லர் பேட்ச் இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்கிற எல்லா பையர்ஸுக்கும் உங்களுக்கு ஃபுல் ஆக்சஸ் கிடைக்கும். அண்ட் அந்த என்கொயரிஸ் அண்ட் லீட்ஸை மேனேஜ் பண்றதுக்கும் அடிஷனல் டூல்ஸ் வரும். அண்ட் உங்களோட ப்ரொஃபைல் அண்ட் என்கொயரிஸை மேனேஜ் பண்ணா இந்தியா மார்ட் வந்து கொஞ்சம் அடிஷனல் சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்தியா மார்ட் பண்ண ரிசர்ச்ல நிறைய செல்லர்ஸ் வந்து இந்த மாதிரி பெய்ட் ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த செக்ஷன்ல வந்து உங்க கம்பெனி டீடைல்ஸ் ஆட் பண்ணுங்க. நாங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவோம்னா அட்லீஸ்ட் 2 மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. ஸோ தட் ஒன்னு பிஸியா இருந்தா அட்லீஸ்ட் செகண்ட் ஒன்ல உங்களோட பையர்ஸ் வந்து ரீச் பண்ணலாம். அண்ட் இமெயில் ஐடியும் அப்டேட் பண்ணுங்க. லேண்ட்லைன் நம்பர் இருந்ததுன்னா அதையும் ஆட் பண்ணுங்க. அண்ட் கம்பெனி லோகோ ஆட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போலாம். அது வந்து உங்களோட கிரெடிபிலிட்டி, ட்ரஸ்ட்டை வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும் அண்ட் இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் கம்பெனி லோகோ இருந்ததுன்னா அதை நல்ல கிளியர் இமேஜோட ஆட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கேன்வா அந்த மாதிரி ஆன்லைன் டூல்ஸை வச்சுட்டு நீங்க வந்து கம்பெனி லிங்க் லோகோவை கிரியேட் பண்ணலாம். அண்ட் அது தவிர எங்களோட க்ரோ வித் கினாரால நாங்க பழைய ஒரு செஷன்ல கேன்வா யூஸ் பண்ணி எப்படி கம்பெனி லோகோ கிரியேட் பண்ணலாம்னு நாங்க காமிச்சிருக்கோம். அது வந்து இந்த சாட் பாக்ஸ் நாங்க வந்து இப்போ ஆட் பண்றோம். நீங்க பார்த்து நீங்க உங்களுக்கு ஒரு கம்பெனி லோகோ கிரியேட் பண்ணிக்கலாம். அதுவும் முடியலன்னா நீங்க எங்க டீம்ல இருந்து யாரை வேணா ரீச் பண்ணலாம். நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். இந்த செக்ஷன்ல உங்களுக்கு வர என்கொயரிஸ்லாம் நீங்க நல்லா மேனேஜ் பண்ணலாம். நீங்க பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட் பேனல்ல வந்து உங்களுக்கு வர என்கொயரிஸ் அவங்களோட பேரு, ஃபோன் நம்பர், அவங்களோட என்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ்னு தெரியுது. அண்ட் ரைட் சைட்ல வந்து நீங்க அவங்களோட கம்யூனிகேட் பண்ணலாம். அண்ட் உங்கள்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் ப்ரோஷர், ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் கிளியரா நீங்க வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த செக்ஷன்ல வந்து இந்தியா மார்ட் வந்து செல்லர்ஸ் வந்து வெரிஃபைட் பையர்ஸோட கனெக்ட் பண்ணுவாங்க. வெரிஃபைட் பையர்ஸ் வந்து வெரிஃபைட் செல்லர்ஸ் மாதிரியே தான். அப்படின்னா இந்தியா மார்ட் வந்து அவங்கள கூப்பிட்டு வெரிஃபை பண்ணிருப்பாங்க. தட் இஸ் அவங்களோட பிசினஸ் லொகேஷன், அவங்களோட கம்பெனி டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு. அண்ட் வெரிஃபைட் பையர்ஸ் வந்து நிறைய இந்தியா மார்ட்ல டிரான்சாக்ஷன்ஸும் பண்ணியிருப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி பயர்ஸோட நம்ம கனெக்ட் பண்றச்சே நம்மளுக்கு என்கொயரிஸ் ஃபாஸ்டரா மூவ் ஆகும் அண்ட் டீல்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ண நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்தியா மார்ட்டை நல்லா யூஸ் பண்ணி அதுல இருந்து இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஃபுல்லா வரணும்னா ஒரு 3 டிப்ஸ் வந்து இந்தியா மார்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து என்கொயரிஸ் வரைச்சு நம்ம வந்து அது அட்லீஸ்ட் 4 to 6 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும். செகண்ட் வந்து நம்மளோட கான்டாக்ட் டீடைல்ஸ், எஸ்பெஷலி பிசினஸ் கான்டாக்ட் டீடைல்ஸ், கம்பெனி ப்ராடக்ட் டீடைல்ஸ் எல்லாம் எப்பவுமே அப் டு டேட்டா இருக்கணும் அண்ட் கம்ப்ளீட்டா இருக்கணும். அண்ட் தேர்ட் வந்து காம்படேட்டிவா இருக்கணும் நம்ம பிரைசிங். இந்தியா மார்ட்டில் நம்மள மாதிரியே நிறைய செல்லர்ஸ் இருப்பாங்க, நிறைய பையர்ஸ் இருப்பாங்க. ஸோ அது எவ்வளவு க்ளோஸா நம்ம ட்ராக் பண்ணி நம்மளோட பிரைசிங்கை காம்படிட்டிவா வச்சுக்க முடியுமோ அவ்வளோ குவிக்கா நம்ம வந்து பையர்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியும் நம்மளோட ப்ராடக்ட்ஸ்க்கு. இது வந்து நம்மளோட மேனேஜ் ப்ராடக்ட் செக்ஷன் இந்தியா மார்ட்ல. இங்க வந்து நீங்க உங்களோட லிஸ்ட் பண்ண ப்ராடக்ட்ஸை வந்து எடிட் பண்ணலாம். எந்த ஆஸ்பெக்ட் வேணா எடிட் பண்ணலாம். பிக்சர் எடிட் பண்ணலாம், இல்லாட்டி ப்ராடக்ட் பேர் எடிட் பண்ணலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு டிஸ்கிரிப்ஷன் எடிட் பண்ணலாம். நீங்க இங்க வந்து ப்ராடக்டோட வீடியோ கூட ஆட் பண்ணலாம் அண்ட் ப்ராடக்ட் ப்ரோஷரை கூட ஆட் பண்ணலாம். இது வந்து ஹூ வியூட் மை கேட்டலாக் செக்ஷன். இங்க வந்து உங்கள்கிட்ட வாங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கிற பையர்ஸ் ஓட லிஸ்டிங் வந்து இங்க தெரியும். அவங்க வந்து உங்களோட கம்பெனி டீடைல்ஸ் வந்து பாத்துருக்காங்கன்னா இந்தியா மார்ட்ல அவங்களோட பேரு, அவங்களோட ஃபோன் நம்பர்லாம் இங்க லிஸ்ட் ஆயிருக்கும். அண்ட் நீங்க வந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி அவங்களோட ரீச் பண்ணலாம். இது வந்து போட்டோஸ் அண்ட் டாக்குமெண்ட் செக்ஷன். இங்க வந்து நீங்க உங்களோட ப்ராடக்ட்ஸோட போட்டோஸ், இல்லாட்டி உங்க பிசினஸ் பிரெமிசஸோட போட்டோஸ், வீடியோஸ், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ப்ரோஷர், அப்புறம் உங்களுக்கு வேற ஏதாவது சர்டிபிகேஷன் இல்லாட்டி ஸ்டாண்டர்ட் நீங்க கம்ப்ளை பண்ணிருக்கீங்கன்னா அது எல்லாமே இங்க லிஸ்ட் பண்ணலாம். நீங்க எவ்வளவு இன்ஃபர்மேஷன் லிஸ்ட் பண்றீங்கன்னோ பையர்ஸ்க்கு வந்து உங்களோட பேஜுக்கு லேண்ட் ஆனா அது ரொம்ப நம்பிக்கையான செல்லர்னு அவங்க வந்து உங்கள்ட்ட இருந்து வாங்குவாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் மோஸ்ட்லி நீங்க செல்லரா என்னெல்லாம் பண்ணலான்னு. ஸோ இப்போ செல்லரா இல்லாம நீங்க வந்து பையரா நீங்க இந்தியா மார்ட்ல வந்து ஏதாவது வாங்க போறீங்கன்னா இந்த செக்ஷன்ல நீங்க வந்து நல்லா சர்ச் பண்ணி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி அப்புறம் இந்தியா மார்ட்ல இருக்கிற பாக்கி செல்லர்ஸ்ல கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஏத்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கூட நீங்களும் வாங்கிக்கலாம். ஸோ இந்தியா மார்ட்ல வந்து நீங்க செல்லரா ரெஜிஸ்டர் பண்ணா நீங்க பையராகவும் ஃபங்க்ஷன் பண்ணலாம். அண்ட் 80 lakh சப்ளையர்ஸ் இருக்காங்க இந்தியா மார்ட்ல. அண்ட் இந்த 80 lakh சப்ளையர்ஸ் சேர்ந்து நீங்க வந்து ரா மெட்டீரியல்ஸ் வாங்கலாம், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வாங்கலாம். உங்களோட பிசினஸ் ஆபரேஷன்ஸ்க்கு உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே இங்க வாங்கலாம். அண்ட் இதை வச்சுட்டு நீங்க உங்களோட பிசினஸ் நல்லா வளர்க்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ட்ரஸ்ட் சீல் சர்வீஸை பார்க்க போறோம் இந்தியா மார்ட்ல. நீங்க வந்து ட்ரஸ்டட் செல்லரா இந்தியா மார்ட்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். ட்ரஸ்டட் செல்லர்னா என்னன்னு இப்போ வந்து நம்ம கத்துக்க போறோம். ட்ரஸ்ட் சீல்னா என்ன? இது வந்து ஒரு சர்டிபிகேஷன் மாதிரி. அண்ட் வெரிஃபிகேஷன் தவிர ட்ரஸ்ட் சீல் வந்து உங்களை ஒரு நம்பிக்கையான செல்லர்னு காமிக்கும் உங்களோட பையர்ஸ்க்கு. ஸோ அவங்க உங்கள்கிட்ட இருந்து ட்ரஸ்ட் பண்ணி உங்கள்கிட்ட இருந்து வாங்கலாம். அண்ட் ட்ரஸ்ட் சீல் வந்து ஃப்ரீ சர்வீஸ் இல்லை. நீங்க வந்து இப்போ மந்த்லி ஒரு ஆனுவல் பேக்கேஜ் நீங்க வாங்குறீங்கன்னா அதோட ட்ரஸ்ட் சீல் வந்து ஒரு ஆட் ஆன் சர்வீஸ் மாதிரி இருக்கும். பட் அது தவிர நீங்க ஃப்ரீயா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்கன்னா செல்லர் அக்கௌண்ட்டுக்கு இந்தியா மார்ட்ல பின்ன 25,000 பே பண்ணி இந்த ட்ரஸ்ட் சீலை வாங்கலாம். நீங்க என்னெல்லாம் சர்வீசஸ் இந்தியா மார்ட் வந்து ட்ரஸ்ட் சீலோட கொடுக்குறாங்க? ஒன்னு வந்து ட்ரஸ்ட் சீல் லோகோ வந்து உங்களோட கேட்டலாக்ல வந்து தெரியும். செகண்ட் ஒன் வந்து உங்களோட இந்தியா மார்ட் லிஸ்டிங்ல ட்ரஸ்ட் சீல் ஸ்டாம்ப்னு தெரியும் உங்களோட கம்பெனி அண்ட் ப்ராடக்ட் பக்கத்துல. அண்ட் மூணாவது வந்து ட்ரஸ்ட் சீலோட சர்டிபிகேட் அண்ட் நாலாவது ட்ரஸ்ட் சீலோட ரிப்போர்ட்டும் உங்களுக்கு உங்களோட கம்பெனிக்கு கிடைக்கும். ட்ரஸ்ட் சீல் சர்வீஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணணும்னா 5 வகையான டாக்குமெண்டேஷன் சப்மிட் பண்ணணும். ஒன்னு வந்து ப்ரூஃப் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், நம்ம ஒரு கம்பெனியா இருக்கோம்னு அதுக்கு ரிலேட்டட் டாக்குமெண்டேஷன் சப்மிட் பண்ணணும். செகண்ட் ஒன் வந்து லீகல் ஸ்டேட்டஸ், நம்ம கம்பெனி என்ன வகையான கம்பெனி அதோட டீடைல்ஸ் சப்மிட் பண்ணணும். மூணாவது வந்து ஸ்டாட்யூட்டரி அப்ரூவல்ஸ், வேற ஏதாவது லீகல் டாக்குமெண்டேஷன் இருந்ததுன்னா நம்ம சப்மிட் பண்ணணும். நாலாவது வந்து அஃபிலியேஷன்ஸ், ஏதாவது அசோசியேஷன்ல நம்ம ஒரு மெம்பரா இருக்கோம்னா அதோட டீடைல்ஸும் கொடுக்கணும். அண்ட் லாஸ்ட் வந்து குவாலிட்டி சர்டிபிகேஷன், ஐஎஸ்ஓ சர்டிபிகேஷன் ஏதாவது வச்சிருக்கோம்னா அதோட டீடைல்ஸும் இங்க கொடுக்கணும். இந்த ஃபுல் செட் ஆஃப் டீடைல்ஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன் நமக்கு ட்ரஸ்ட் சீல் சர்வீஸ்க்கு அப்ளை பண்றதுக்கு இந்தியா மார்ட் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. அதை பார்த்துட்டு நீங்க ட்ரஸ்ட் சீல் சர்வீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையான்னு நீங்க செக் பண்ணி அதோட ரிலேட்டட் டீடைல்ஸை நீங்க ஃபாலோ அப் பண்ணலாம். உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ண அப்புறம் 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து அந்த டாக்குமெண்டேஷனை வச்சுட்டு செல்லர்ஸ் ப்ரொஃபைல், உங்களோட ப்ரொஃபைல் இந்தியா மார்ட்ல இருக்கிற ப்ரொஃபைல் வேற ஏதாவது ஆன்லைன் இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு ஒரு ஸ்கோர் மாதிரி ஜென்ரேட் பண்ணுவாங்க ட்ரஸ்ட் சீல் டீம். ரெண்டாவது வந்து அப்படி அந்த ஸ்கோரை வந்து அவங்களோட மினிமம் கட் ஆஃப் வந்து மீட் பண்ணலைன்னா ட்ரஸ்ட் சீல் டீம் வந்து உங்களை கூப்பிட்டு உங்கள்ட்ட இருந்து அடிஷனல் டீடைல்ஸ் எடுத்துப்பாங்க. மூணாவது வந்து வீடியோ கேவைசி, உங்களை வந்து ஒரு வீடியோ கால் பண்ணி உங்களை பத்தி இன்னும் அடிஷனல் டீடைல்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. நாலாவது வந்து ட்ரஸ்ட் சீல் அப்ரூவல் ஆர் ரிஜெக்ஷன், இந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம சப்மிட் பண்ணி அவங்களுக்கு கரெக்ட்னு தோணுச்சுன்னா இந்த ட்ரஸ்ட் சீலுக்கு அவங்க அப்ரூவ் பண்ணிடுவாங்க. பட் உங்களை வந்து ஒரு 3 தடவை ரீச் பண்ண முடியலன்னா உங்களோட கேஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க.
இல்லாட்டி உங்களோட டீடைல்ஸ் கரெக்டா மேட்ச் ஆகலைன்னா அந்த டைம்ல கூட உங்களோட ட்ரஸ்ட் சீல் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் நீங்க திருப்பி முதல்ல இருந்து எல்லா ப்ராசஸையும் ஸ்டார்ட் பண்ணணும். ட்ரஸ்ட் சீல் பேட்ச்னால இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு? பெனிஃபிட்ஸ் வந்து செல்லர்ஸ்க்கும் இருக்கு, பையர்ஸ்க்கும் இருக்கு. செல்லர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்னா உங்களோட ட்ரஸ்ட் சீல் பேட்ச் வந்து உங்க இந்தியா மார்ட் லிஸ்டிங் பக்கத்திலேயே காமிக்கும். அண்ட் அது தவிர உங்களுக்கு சர்டிபிகேட் அண்ட் ரிப்போர்ட்டும் கிடைக்கும். அண்ட் இந்த மூணுத்தினால உங்களோட பையர்ஸ் வந்து உங்களை ரீச் அவுட் பண்றதுக்கு தயங்கவே மாட்டாங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு நம்பிக்கையான செல்லர்னு அவங்களுக்கு தோணும். அண்ட் உங்களோட ப்ராடக்ட் லிஸ்டிங்கும் ஹையரா காமிக்கும். ஸோ செல்லருக்கு எவ்வளவு பெனிஃபிட்டா இருக்கும், நீங்க பையரா ரெஜிஸ்டர் பண்ணா கூட உங்களுக்கு ட்ரஸ்ட் சீல் பேட்ச் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த ட்ரஸ்ட் சீல் பேட்ச்னால உங்களை ஆஸ் அ பையர் உங்களை வந்து வெரிஃபைட் சப்ளையர்ஸோட தான் கனெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் நீங்க வந்து என்னெல்லாம் வாங்குறீங்களோ நல்ல இன்ஃபார்ம் டிசிஷன்ஸ் வந்து நீங்க எடுக்கலாம். அண்ட் வெரிஃபைட் கம்பெனிஸோட மட்டும் நீங்க வந்து கனெக்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்தியா மார்ட்ல எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம், அதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் அந்த ஃபீச்சர்ஸோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்ம கத்துருக்கோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம அடுத்த பிளாட்ஃபார்மை பத்தி கொஞ்சம் கத்துக்க போறோம். நம்ம உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா சாட் பாக்ஸ்ல ப்ளீஸ் டைப் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்மளோட ஒர்க் ஷாப் எண்ட் பண்ண அப்புறம் நீங்க அன்மியூட் பண்ணி எங்களுக்கு கேட்கலாம். MSME குளோபல் மார்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆப்ரேட் பண்ற ஒரு ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ். அண்ட் பேர்லயே இருக்கு குளோபல்னு பேரு. ஸோ முதல் அட்வான்டேஜ் வந்து இது வந்து பயர்ஸ் அண்ட் சப்ளையர்ஸ் நேஷனலாவும் குளோபலாவும் கனெக்ட் பண்றது. செகண்ட் ஒன் வந்து ஈவெண்ட்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன்ஸ் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க போஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க ஏதாவது எக்ஸிபிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா இந்த MSME குளோபல் மார்ட்ல பார்க்கலாம். மூணாவது வந்து யூஸ்ட் மிஷினரி நீங்க ஏதாவது வாங்க போறீங்க இல்லாட்டி செல் பண்ண போறீங்கன்னா அதுவும் இந்த பிளாட்ஃபார்ம்ல இன்ஃபர்மேஷன் அவைலபிளா இருக்கும். நாலாவது வந்து பிரான்ச்சைசி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது இருந்ததுன்னா இந்த MSME குளோபல் மார்ட்ல லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்க பிரான்ச்சைசி பண்ணலாம். நாலாவது வந்து இந்த சர்வீஸ் வந்து மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல அவைலபிளா இருக்கு, இங்கிலீஷ் தவிர. அஞ்சாவது வந்து ஃப்ரீ மெம்பர்ஷிப், ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் பிசினஸ் ஓனர்ஸ்க்கு 1 வருஷத்துக்கான ஃப்ரீ மெம்பர்ஷிப் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்கலாம் நம்ம செலர் அக்கௌண்ட் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு MSME குளோபல் மார்ட்ல. உங்களோட லேப்டாப் ஒரு கம்ப்யூட்டர் ப்ரௌசர் இல்லாட்டி உங்க மொபைல் ப்ரௌசர்ல www.msmemart.com வந்து டைப் பண்ணிட்டு அதை ஓபன் பண்ணுங்க அந்த பேஜ். அடுத்த ஸ்டெப்ல வந்து உங்களுக்கு இருக்கிற 3 மெம்பர்ஷிப் ஆப்ஷன்ஸ் ஓட இன்ஃபர்மேஷன் வந்து அவைலபிளா இருக்கும். லெஃப்ட்ல இருந்து ரைட் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து கோல்ட் மெம்பர்ஷிப். இது வந்து மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் இந்த பிளாட்ஃபார்ம்ல 7,000 rupees மெம்பர்ஷிப் ஃபீஸ். அண்ட் இதுல இருக்கிற அட்வான்டேஜஸ்லாம் இங்க லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த கோல்ட் மெம்பர்ஷிப் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா உங்களுக்கு என்ன மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் இருக்கும்னு இங்க ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் வந்து SC/ST கோல்ட் மெம்பர்ஷிப். நீங்க ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்னா அதுக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படி ரெஜிஸ்டர் பண்ணோம்னா. அண்ட் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைபுக்கு ஃபர்ஸ்ட் 1 year வந்து ஃப்ரீ மெம்பர்ஷிப். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து பேசிக் மெம்பர்ஷிப். பேசிக் மெம்பர்ஷிப்ல வந்து ஃப்ரீயா இருக்கிறதுனால வெறும் உங்களோட ப்ராடக்ட் அண்ட் கேட்டலாக் டீடைல்ஸ், கொஞ்சம் வெப் டெவலப்மெண்ட் டூல்ஸ் அண்ட் பேசிக் சர்ச் டீடைல்ஸை வந்து எனேபிள் பண்ணிருக்காங்க ஃபார் ஃப்ரீ. அடுத்த ஸ்டெப் என்னன்னா நீங்க அந்த பேசிக் மெம்பர்ஷிப் எடுத்துட்டு நீங்க வந்து ரெஜிஸ்டர் பட்டனை செலக்ட் பண்ணா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து உங்க ஸ்கிரீன்ல தெரியும். அந்த ஸ்கிரீன்ல உங்களோட பர்சனல் ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷனை நீங்க ஃபில் பண்ணலாம். இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் வந்து பக்கத்துல அவங்க வந்து ரெட் ஸ்டார் போட்டிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம வந்து மேண்டேட்டரியா ஃபில் பண்ணியே ஆகணும். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பேமெண்ட் பிளான் வந்து மல்டிபிள் பேமெண்ட் பிளான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கோல்ட் மெம்பர்ஷிப். இந்த கோல்ட் மெம்பர்ஷிப்க்கு வந்து சப்சிடி ஒன்றும் இல்லை. ஸோ 7,000 ஃபுல்லா பே பண்ணி ஆகணும். அண்ட் இது வந்து 1 வருஷத்துக்கு. செகண்ட் ஒன் வந்து கோல்ட் மெம்பர்ஷிப் வித் சப்சிடி ஃபார் மைக்ரோ என்டர்பிரைசஸ். தட் இஸ் நீங்க மைக்ரோ என்டர்பிரைஸா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்கன்னா பின்ன ஃபர்ஸ்ட் 1 yearக்கு நீங்க வெறும் 1,770 தான் பே பண்ணணும். மூணாவது வந்து கோல்ட் மெம்பர்ஷிப் வித் சப்சிடி ஃபார் SC/ST MSEs. நீங்க வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைபா பிசினஸ் ஓனரா இருந்தா நீங்க இந்த பிளானை கூட செலக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த பிளான் வந்து 1 year வேலிடிட்டி இருக்கு. இந்த 3 வகையான கேட்டகரிஸும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்க பேசிக் மெம்பர்ஷிப்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். பேசிக் மெம்பர்ஷிப் வந்து வெறும் 30 நாளுக்கு மட்டும் தான் வரும். அடுத்த ஸ்டெப் வந்து அந்த இருக்கிற ஃபார்ம்ல உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுங்க. இங்க வந்து உங்களோட பிசினஸ் டீடைல்ஸ், உங்களோட ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் எவ்வளவு கம்ப்ளீட் அண்ட் அக்யூரேட்டா ஃபில் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பட்டனை பிரஸ் பண்ணலாம். இந்த ஃபார்ம்ல வந்து நிறைய வகையான டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. என்ன மாதிரி பிசினஸ், நீங்க மேனுஃபேக்சரிங்கா ட்ரேடிங்கா சர்வீஸ்னு அந்த இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணுங்க. பிசினஸ் கேட்டகரி, என்ன மாதிரி செக்டர்ல நீங்க ஆப்ரேட் பண்றீங்க, ஆக்ரோ டெக், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இல்லாட்டி வேற ஏதாவது. அண்ட் உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ், போஸ்டல் அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட், லொகேஷன், ஏரியா எல்லாமே ஃபில் அவுட் பண்ணுங்க. அண்ட் வெப்சைட் டீடைல்ஸும் ஆட் பண்ண வேண்டியிருக்கும் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா. உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ல இதுதான் லாஸ்ட்.
இங்க வந்து பாக்கி டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரி பண்ணிட்டு நீங்க ரெஜிஸ்டர்னு செலக்ட் பண்ணா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் இதோட கம்ப்ளீட் ஆயிடும். நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு உங்களோட ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடியில இந்த மாதிரி ஒரு இமெயில் கிடைக்கும் சேயிங் தட் தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ட்ரெஸ்ட் இன் MSME மார்ட். உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சாச்சு அண்ட் 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க தட் இஸ் நீங்க ஒரு ரெஜிஸ்டர்ட் செல்லர்னு MSME குளோபல் மார்ட்ல. அண்ட் அந்த டீடைல்ஸ் வச்சுட்டு நீங்க வந்து MSME குளோபல் மார்ட் போர்ட்டல்ல நீங்க என்டர் பண்ணலாம். இது தவிர வேற என்னெல்லாம் இருக்கு MSME குளோபல் மார்ட்ல? ஸோ நீங்க பாத்தீங்கன்னா MSME குளோபல் மார்ட்ல ஒரு சர்ச் ஆப்ஷன் இருக்கு வேர் பயர்ஸ் வந்து உங்களோட ப்ராடக்ட்ஸையோ இல்ல உங்க கம்பெனி பத்தியோ வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ லேத் மிஷின் வாங்கணும்னா இந்த லேத் மிஷினை நம்ம டைப் பண்ணா MSME குளோபல் மார்ட்ல ரெஜிஸ்டர் ஆன எல்லா லேத் மிஷினும் லிஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் அவங்களோட ஃபுல் டீடைல்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்களோட ப்ராடக்ட் சர்வீஸ் டீடைல்ஸ், அட்ரஸ் டீடைல்ஸ், கான்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் வெப்சைட் டீடைல்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் ரைட் சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா சென்ட் என்கொயரி, ரிக்வெஸ்ட் ஃபார் கொட்டேஷன், ஆக்ட் நெகோஷியேட் லிஸ்ட் நிறைய வகையான ஆப்ஷன்ஸ் இருக்கு அவங்கள கான்டாக்ட் பண்ணா அண்ட் அதெல்லாம் வச்சு நீங்க ஒரு என்கொயரி சப்மிட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்லைட்ல என்ன தெரியுதுன்னா நம்ம ஒரு கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்ணோம்னா MSME குளோபல் மார்ட்ல எப்படி தெரியும்னு காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த அபவுட் அஸ் பேஜ்ல நம்ம கம்பெனி பேரு, எங்க லொகேஷன், ஃபோன் நம்பர், ஃபேக்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரைட் சைட்ல டீடைல் டிஸ்கிரிப்ஷன் கூட ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் நம்ம விற்கிறோம் அண்ட் அந்த ப்ராடக்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. இது தவிர நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு MSME குளோபல் மார்ட்ல. டாப் ரைட் சைட் கார்னர்ல குவிக் லிங்க்ஸ்னு ஒரு டேப் இருக்கு. அந்த டேபை பிரஸ் பண்ணா வேற என்னெல்லாம் வகையான சப்சிடிஸ் ஆர் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கோ அதெல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை செலக்ட் பண்ணா அந்த ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் அவைலபிளா இருக்கும் அண்ட் நீங்க அதை வந்து அவைலும் பண்ணலாம் நீங்க. ஸோ இந்த செக்ஷனோட நம்ம வந்து MSME குளோபல் மார்ட்டோட அட்வான்டேஜஸ் அண்ட் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியா மார்ட்டுக்கும் MSME குளோபல் மார்ட்டுக்கும் என்னெல்லாம் வித்தியாசங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டார்கெட் ஆடியன்ஸ். இந்தியா மார்ட்ல வந்து மோஸ்ட்லி B2B பையர்ஸ், எல்லா இண்டஸ்ட்ரி அண்ட் எல்லா பிசினஸ் சைஸும் நம்ம வந்து பார்க்கலாம். MSME குளோபல் மார்ட் வந்து ப்ரிடாமினன்ட்லி வந்து MSMEs மட்டும் தான் அண்ட் யாரெல்லாம் கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் பண்றாங்களோ அவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் ஒன் வந்து பையர் லொகேஷன். உங்களோட பையர் வந்து எங்க இருப்பாங்க? இந்தியா மார்ட்டுக்கு வந்து மோஸ்ட்லி லோக்கல் பயோஸும் இருக்காங்க, குளோபல் பயோஸும் இருக்காங்க. MSME குளோபல் மார்ட்டுக்கு மோஸ்ட்லி லோக்கல் பயோஸ் தான் அண்ட் சம் எக்ஸ்போர்ட் பாசிபிலிட்டிஸும் இருக்கு அதுல. லிஸ்டிங் பெனிஃபிட்ஸ் இந்தியா மார்ட்ல வந்து ஃப்ரீ அண்ட் பெய்ட் லிஸ்டிங் ஆப்ஷன்ஸ்க்கு நிறைய லீட் ஜெனரேஷன் ஆப்ஷன் இருக்கு அண்ட் MSME குளோபல் மார்ட்ல கவர்மெண்ட் சப்போர்ட்டை யூஸ் பண்ணி எப்படி MSME ப்ராடக்ட்ஸை வந்து இன்னும் ப்ரமோட் பண்ணலாம்னு பார்ப்பாங்க. விசிபிலிட்டி வந்து இந்தியா மார்ட்ல வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் எல்லாம் பண்ணி எப்படி இன்னும் நிறைய பையர்ஸை கொண்டு வரலாம்னு இந்தியா மார்ட்ல பார்த்துட்டே இருப்பாங்க. MSME குளோபல் மார்ட் வந்து மோஸ்ட்லி அதர் MSMEs தான் அங்க வந்து வாங்க போறாங்க. ஸோ கொஞ்சம் விசிபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்க போகுது. இது தவிர வேற என்ன வித்தியாசங்கள்னா செக்டர் கவரேஜ். இந்தியா மார்ட்ல வந்து 97,000 ப்ராடக்ட்ஸ் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பயங்கர எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியா மார்ட்ல பார்க்கலாம் நம்ம. MSME குளோபல் மார்ட் வந்து மோஸ்ட்லி MSME என்ன ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்கிறாங்களோ அது மட்டும் தான் லிஸ்ட்ல இருக்கும். பிசினஸ் சப்போர்ட் இந்தியா மார்ட்ல வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், என்கொயரிஸ் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அண்ட் என்கொயரிஸ் வரைச்சு என்னெல்லாம் அனாலிட்டிக்ஸ் இருக்குன்னு இது எல்லாமே இந்தியா மார்ட் வந்து சப்போர்ட் சர்வீசஸ் வந்து சம்டைம்ஸ் பேடா வந்து பண்ணுவாங்க. MSME குளோபல் மார்ட் வந்து எப்படிலாம் லோக்கல் அண்ட் இன்டர்நேஷனல் ஃபேர்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அண்ட் கவர்மெண்ட் டெண்டர் எங்கெல்லாம் இருக்கோ அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. காஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் இது வந்து இந்தியா மார்ட்ல வந்து ஃப்ரீ பேசிக் லிஸ்டிங்கும் இருக்கு அண்ட் ப்ரீமியம் பிளான்ஸும் இருக்கு. பட் ப்ரீமியம் பிளான்ஸ் சில MSMEஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கலாம். MSME குளோபல் மார்ட் இது வந்து கம்பேர்ட் டு இந்தியா மார்ட் அஃபோர்டபுளா தான் இருக்கு ஃபார் போத் மந்த்லி அண்ட் ஆனுவல் பிளான்ஸ். லாஸ்ட் ஒன் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட். இந்தியா மார்ட் வந்து ஒரு பிரைவேட் பிளாட்ஃபார்ம், ஸோ கவர்மெண்ட் சப்போர்ட்னு ஒன்றும் இல்லை. MSME குளோபல் மார்ட் வந்து சப்போர்ட்டட் பை நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன். ஸோ எப்போ நீங்க வந்து இந்தியா மார்ட் சூஸ் பண்ணணும், எப்போ நீங்க MSME குளோபல் மார்ட் சூஸ் பண்ணணும்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா இப்போ இந்தியா மார்ட் நீங்க எப்போ சூஸ் பண்ணுவீங்கன்னா உங்களோட மார்க்கெட் வந்து டொமஸ்டிக் பயர்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் பயர்ஸா இருந்ததுன்னா நீங்க வந்து இந்தியா மார்ட் சூஸ் பண்ணலாம். MSME குளோபல் மார்ட் நீங்க எப்போ சூஸ் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் இல்லாட்டி கவர்மெண்ட் டெண்டர்ஸ்க்கு ஏதாவது அப்ளை பண்ணணும்னா அப்போ நீங்க MSME குளோபல் மார்ட் சூஸ் பண்ணலாம். இல்லாட்டி உங்களோட அதர் பயர்ஸ் வந்து MSME பயர்ஸா இருந்ததுன்னா அப்போ கூட MSME குளோபல் மார்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப அப்ரோப்ரியேட்டா இருக்கும். இப்போ வந்து நம்ம ரெண்டு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் டிஸ்கஸ் பண்ண போறோம் தட் எல்லா MSME ஓனர்ஸ்க்கும் தெரியணும். இப்போ வந்து நம்ம வாஷ் பத்தி கத்துக்க போறோம். வாஷோட ஃபுல் ஃபார்ம் வந்து வாட்டர், சானிடேஷன் அண்ட் ஹைஜீன். அண்ட் இது மூணும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளோட ஒர்க் பிளேஸை வந்து ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்க முடியும்
அண்ட் வாஷ் ஏன் நம்ம எம்எஸ்எம்இ ஓனர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட்னா, வாஷ் நம்ம ஃபாலோ பண்ணா டிசீசஸ் ஸ்ப்ரெட் எல்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். நம்மளோட ஓவரால் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் வந்து இம்ப்ரூவ்டா இருக்கும். அண்ட் நம்ம வந்து சஸ்டைனபிள் ப்ராக்டிசஸ் நம்மளோட கம்யூனிட்டிஸ் அண்ட் பிசினஸஸ்ல ஃபாலோ பண்ணலாம். இதோட நம்ம வந்து இன்னைக்கோட க்ரோ வித் கினாரா செஷனோட எண்டுக்கு வந்தாச்சு. இதுல வந்து நம்ம 2 ஆன்லைன் மார்க்கெட் பிளேசஸ் பத்தி கத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஒண்ணு வந்து இந்தியா மார்ட், ரெண்டாவது வந்து எம்எஸ்எம்இ குளோபல் மார்ட். அண்ட் இந்த ரெண்டுத்தோட பெனிஃபிட்ஸ், எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணா என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு கத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. இது தவிர வாஷ் ஃபாலோ பண்ணா அவங்க ஒர்க் பிளேஸ்க்கும் அவங்களுக்கும் எப்படி ஆரோக்கியமா இருக்கணும்னு நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். மிக நன்றி இன்னைத்தோட ஒர்க் ஷாப் ஜாயின் பண்றதுக்கு. அண்ட் உங்களோட டைம் இந்த ஒர்க் ஷாப்க்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க, இல்லாட்டி அன்மியூட் பண்ணி எங்களை கேளுங்க. உங்களை அடுத்த க்ரோ வித் கினாரா செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.